ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். யூ ஆர் வித் மீ சக்தி. வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். ஒரு பையன் ரொம்ப சோகமாக வீட்டில் உட்காந்துருக்கான். அதை பார்த்தோன்னே அவங்க அப்பா கேட்குறாரு, என்ன தம்பியாச்சு, ஏன் மூட் அவுட்டாக இருக்கீங்க அப்படின்னு. அவன் சொல்கிறான், எனக்கு இந்த வாழ்க்கையோட வேல்யூ என்னன்னே புரியலப்பா. என்னை யாருக்குமே பிடிக்கல, ஏனே தெரியல, என்னால் எதுவுமே செய்ய முடியல, என்னை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கான். இதை கேட்டோன்னே அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. உடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு ஸ்டோன் கொடுக்குறாரு. இந்த ஸ்டோனை கொண்டு போய் நீ வெளியில் 4 பேர்த்திட்ட விலை விசாரிச்சுட்டு வா, ஆனால் ஒரு கண்டிஷன், இதை நீ வித்துறக்கூடாது அப்படின்னு. இதுக்கும் அதுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படிங்கிறான். இல்லைப்பா நீ போயிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. உடனே அவனும் அந்த ஸ்டோனை எடுத்துக்கிட்டு போகிறான். போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஒரு பழக்கடையில் இதோட வேல்யூவை கேட்குறான். அங்கே இருக்கிறவர் இதுக்கு ஒரு ஆரஞ்சு வேணால் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பி கொஞ்சம் தூரம் போகிறான். அங்கே ஒரு மளிகை கடை வருது. அங்கே இருக்கவங்கள்ட்ட இதோட வேல்யூவை கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை வாங்கிக்கிட்டு நான் வேணால் 1 கிலோ அரிசி தர முடியும்ப்பா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கடைத்தெருவுக்கு போகிறான். அங்கே ஒரு நகைக்கடையை பார்க்குறான். நகைக்கடையில் போய் இதோட மதிப்பை கேட்குறான். அவங்க 50,000 ரூபா இதுக்கு தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ்க்குனே ஸ்பெஷலாக உள்ள ஒரு கடை இருக்குது. அதை பார்த்தவன் இங்கே போய் விலை விசாரிக்கலான்னு நினைக்கிறான். அங்கே போய் கேட்டால் அங்கே உள்ளவர் சொல்கிறாரு, இது ரொம்ப விலை மதிப்பு மிக்க வைரம். ஸோ இது உனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு கேட்குறாரு. இது என்னோடது, என் அப்பாவோடது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதுக்கு நான் 1 கோடி ரூபாய் தரலாம், இதுக்கு மேலே உனக்கு வேணும்னா சொல்லு, நான் என் மேனேஜர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அவனுக்கும் ஒரே ஆச்சரியம். சரின்னு சொல்லிட்டு, இல்லை சார் நான் வரேன்னு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து தான் அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போ தான் அவருங்க அப்பா சொல்கிறாங்க, ஒரே கல் தான், ஆனால் 4 பேர் 4 விதமாக அதுக்கு எடை போட்டாங்க. இப்படி தான் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் நம்மளை பற்றி வேறு வேறு விதமாக நினைப்பாங்க, வேறு வேறு விதமாக எடை போடுவாங்க. ஆனால் அதனால் நம்மளோட மதிப்பு என்றைக்குமே குறைஞ்சிடாது. உன்னோட உண்மையான மதிப்பு கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும். அதை நீ தான் ப்ரூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி மற்றவங்க அதை நினைக்கிறாங்க இதை நினைக்கிறாங்கன்னு நீ சோர்ந்து போய் உட்காரக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.